ஆதியாகமம் 39:9 யோசேப்பு வாழ்க்கையில ஓடுறாரு சோதனையிலேயே தான் ஓடுறாரு. சின்ன ஸ்டேஜில இருந்து ஒரு 35-30 வயசுல ஆகுறது வரைக்கும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க ஓடினாலும் அடியும், எங்க ஓடினாலும் பிரச்சனையும், எங்க ஓடினாலுமே அவமானம் தான். யோசித்து பாருங்க, நம்மளே போல ஆட்கள்னா தற்கொலை பண்ணி செத்துருப்போம், இல்லைன்னா மனமுறிவுக்குள்ளாகி ஆண்டவரை முறுமுறுத்துட்டு இருப்போம். ஏன்னா செல்வமா இருக்கிறார், தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறோம், டக்குன்னு இந்த சூழ்நிலை மாறுது. சொந்த சகோதரர்களை வெறுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, அடிமையாய் விற்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, சிறைக்கு எந்த தப்புமே செய்யாத நம்ம அந்த எகிப்துல உள்ளவங்களுக்கே தெரியும் இவன் குற்றவாளி சொல்லக்கூடிய அளவுக்கு பொய் சாட்சி நிறைந்திருந்துச்சு. மக்கள் அதை நம்புனாங்க, சிறையில தள்ளப்பட்டார். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையா இருந்த மனுஷன். திரும்பவும் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையா இருந்தார். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்? பாவம் செய்யக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் வருது, ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? முடிஞ்சு போச்சு. பரிசுத்தத்தின் அளவு நீங்க யோசித்து பாருங்க. எனக்குள் இருக்கக்கூடியதான பரிசுத்தத்துல நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனா? என் தேவன் என்ன சுற்றிலும் இருக்கிறார், இருளிலும் இருக்கிறார், வெளிச்சத்திலும் இருக்கிறார், பகலிலும் இருக்கிறார், நடக்கும் போது இருக்கிறார், எப்பொழுதும் என்ன சுற்றி இருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது. அப்ப அந்த பரிசுத்தின் அளவு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தம் இருக்குன்னா அவரோட நெருங்குறார், அவர் பிரசனத்துக்குள்ளே வாழ்றார். அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை அறிகிற தேவன், அவர் என்னை சுற்றிலும் இருக்கிற தேவன் என்று அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள அவர். அப்ப பரிசுத்தம் உள்ள அளவுக்கு அதிகமா இருக்கு. உள்ளார்ந்த மனுஷன் பலப்படுறான், பாவத்தை வெறுக்கிறான். அதனால எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு ஒண்ணு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் இது ஒரு நாள் எதர்ச்சியாக பாவத்தை விட்டு விலகி போன காரியம் கிடையாது. அநேக நாட்கள் அந்த பெண் தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப நல்லாவே தெரியும் ஒரு நாள் இந்த ஸ்திரீயால எனக்கு சிறைவாசம் தான், ஒரு நாள் இந்த ஸ்திரீயால எனக்கு கெட்ட பேர் தான், ஒரு நாள் அடிச்சு வெளியே துரத்தப்படுவேன். இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என் தேவனுக்கு நான் உண்மையா இருப்பேன். அதான் பரிசுத்தத்துக்கு நல்லது. உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. பரிசுத்தவான் என்று சொல்றீங்களா, என்ன தைரியம் இருக்கு? எப்படி உங்களால சொல்ல முடியும் நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா என்று? சோதனையிலும் ஒரு மனுஷனாலே தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க முடியுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களாலும் என்னாலும் எல்லா சோதனையிலும் தேவனுக்கு உண்மையாயும் பரிசுத்தமாக வாழ முடியும். அடுத்தது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய நண்பர்கள். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஃபங்க்ஷன் போகாம இருக்க முடியாது, இல்ல வீட்டுல ஏத்த மாட்டாங்க. இப்படி பல சம்பவங்களை, அந்த விக்கிர வழிபாடு, இல்ல ஒரு காரியத்துக்காண்டி போய் சொல்லணும், போய் சொல்லாம அந்த வேலை போயிடும், இல்ல இந்த ஒரு காரியத்துக்கு இப்படி கொஞ்சம் பண்ணாம இருந்தா என் பிள்ளைக்கு படிப்பு போயிடும். இதனாலேயே என்ன பண்றீங்க? சமரசம் பண்றீங்க உலகத்தோட, சமரசம் பண்றீங்க பாவத்தோட, சமரசம் பண்றீங்க சாத்தானோட. என்ன தைரியத்தோட பண்றீங்க தெரியுமா? பிறகு மன்னிப்பு எடுத்துக்கொள்ளலாம். என் தேவன் மன்னிக்கிறவர், என் தேவன் கிருபை பொருந்தினவர். ஆனா இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த ஒரு வேளையில நெருப்புக்கு மட்டும் பயந்து அந்த சிலையை வணங்கிட்டு பிறகு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குமே, ஆனால் அவங்கள நிலைநிற்க முடியாது. அவளுடைய இருதயத்துல என்ன இருந்திருக்கும் தெரியுமா? என்னை இவ்வளவு நாளும் பாதுகாத்த தேவனை நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஏன் அவங்களால பரிசுத்தமாய் வாழ முடிஞ்சது? ஒரே ஒரு காரணம் தான், என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன். தேவனின் இருதயத்தை அறிந்தவர்கள், இருதய துடிப்பை அறிந்தவர்கள், அந்த தேவனுடைய வாஞ்சை அறிந்தவர். பரிசுத்தங்கிறது தேவனை அறியக்கூடியதான அறிவை உள்ளடக்கியது. பரிசுத்தங்கிறது அவருடைய இருதய துடிப்பை அறியக்கூடியதான அறிவை உள்ளடக்கியது. பரிசுத்தம் என்கிறது அவருடைய வாஞ்சை, விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றக்கூடியது. ஏன் இந்த நெருப்பான எங்களுக்கு ஒண்ணே இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன? நாங்க அவரை துக்கப்படுத்த மாட்டோம். இப்ப எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தை சமரசம் பண்றது, போய் சொல்லுவோம், அது ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காண்டி போய் சொல்லிடும். ஆனா இங்க நெருப்பு முன்னாடி இருக்கு, அந்த நெருப்புல தக்குறதுக்கு ஒருக்கா லைட்டா சிலைக்கு மட்டும் வணங்கிட்டா போதும். ஆனா எது அவங்களை நெருக்கி ஏவுது தெரியுமா? என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவன் வேதனைப்படுவார். நான் உன்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தேன், நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நீ என்ன மறுதலிச்சு விக்கிரகத்தின் பக்கம் போறேன், அவர் வேதனைப்படுவாரே. அந்த அளவுக்கு தேவனை நெருக்கமா வைத்திருக்கார்.